குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஒரு சிறிய கதையின் மூலம் இந்த குறளை புரிந்து கொள்வோம். வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. வேலை, மீட்டிங், டெட்லைன். ஆனா உள்ள ஏதோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் மனசு துரத்துது. இந்த வெட்டிக்கெல்லாம் ஏன் அமைதி இல்ல? மைக்ரேஷன் ஃபெயில் ஆனா கிளையன்ட் போய்டுவாங்க. டிப்ளோமென்ட் டீம் தான் டிலே பண்ணாங்க. டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகல. நாங்க சொல்லிருக்கோம் சர்வர் அன்ஸ்டேபிள் இருக்கு. அழுத்தம் அதிகமானதால் சில நாட்கள் வொர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய ஊருக்கு வந்தான் அர்ஜுன். வாப்பா, முகமே சோர்ந்து போயிருக்கு. எதுவும் கண்ட்ரோல்ல இல்ல. ஊர் அமைதியாக இருந்தது. ஆனா அவன மனசுக்குள் இன்னும் புயல். கடவுளிடம் வை. மனம் ரொம்ப கலங்கும் போது அது பிரச்சனையை உடனே அகற்றாது, ஆனா மனசை தாங்கும் சக்தி தரும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மாறியது ப்ராஜெக்ட் இல்ல, டெட்லைன் இல்ல, அர்ஜுன் தான். சரி, ப்ளேம் பண்ணதை நிறுத்தலாம். ஒவ்வொரு ப்ராப்ளமாவும் ஒன்றா சால்வ் பண்ணலாம். அண்ணா, டிப்ளோமென்ட்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சேர்ந்து சரி பண்ணலாம். 3 நாள் தூக்கம் இல்லாமல் வேலை நடந்தது. ஆனா இந்த முறை பயம் இல்ல. சக்சஸ் ஆயிடுச்சு. 0 டேட்டா லாஸ். அர்ஜுன், இந்த ப்ராஜெக்ட் சர்வைவ் ஆனதே நீ கால்மா இருந்ததால் தான். மச்சான், எப்படி இவ்ளோ கால்மா இருந்த? முன்னாடி எல்லாமே என்னை நம்பிதான் நடக்குதுன்னு நினைத்தேன். இப்போ என் கடமையை நான் செய்றேன். பாரத்தை அவர்கிட்ட வைக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு வெற்றி அவனுக்கு ஈகோ மாதிரி தெரியல, அது அருள் மாதிரி இருந்தது. குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதன் பொருள், மனதை மலராக மாற்றினால் அதில் கடவுள் தங்குவார். அவரை நம்பினால் வாழ்க்கை சிறக்கும்.